ஹலோ வியூவர்ஸ், இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கேன். இந்த மாதிரி போஸ்ட், அதாவது ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி ஈஸியாக இன்ஷாட் அப்ளிகேஷனில் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதோட மெட்டீரியல் லிங்க் எல்லாமே என்னோட டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். சேனல் லிங்க் வந்து வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் செக் அவுட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ண போகிற இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க ஐக்கான் ஸ்க்ரோல் பண்ணி கட் அவுட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிரும். நெக்ஸ்ட்டு டிக் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சிம்பிளான ஈஸியான எடிட் தான். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு குட்டி கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இமேஜை வந்து அட்ஜஸ்ட் செலக்ட் பண்ணி அதில் இருக்க சேச்சுரேஷன், லைட்னஸ், கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணி விட்டிங்கன்னா கேமராவில் எடுத்த ஹெச்டி இமேஜ் மாதிரி சேஞ்ச் ஆகிரும். நெக்ஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ கிரியேட் நியூ அகைன் கொடுத்துட்டு நான் கொடுத்த மெட்டீரியலை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்களா, ஸோ அது வந்து ஆல்பமில் சேவ் ஆகிருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பிப்பில் போய்ட்டு இப்போ நம்ம கட் அவுட் பண்ணி வச்சுருக்க இமேஜை செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஜூம் பண்ணி கீழே இருக்க மாஸ்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சர்க்கிளை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்தளவுக்கு ஃபேஸ் தெரியணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே இருக்க ப்ரஷ்ஷை இழுத்து விட்டிங்கன்னா கீழே இருக்க பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் ரிமூவ் ஆகிரும். நெக்ஸ்ட்டு ஜூம் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாச்சும் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது மாதிரி இருந்தால் உங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இமேஜை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்பிளே சைஸ் 1:1 1 வெர்சஸ் 1 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜ் குவாலிட்டி வந்து ஹெச்டியில் தெரியணுன்னா அட்ஜஸ்ட்டில் போய்ட்டு கான்ட்ராஸ்ட், லைட்னஸ் இதெல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆஃப் இமேஜை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். செகண்ட் முருகன் ஸ்டைலில் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதை கிரியேட் நியூ கொடுத்துட்டு என்னோட டெலிகிராம் சேனலில் மெட்டீரியல் ஷேர் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எடிட் பண்ண போகிற இமேஜை செலக்ட் பண்ணி கீழே இருக்க ஐக்கான் ஸ்க்ரோல் பண்ணி கட் அவுட் ஆப்ஷன் கொடுத்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்டில் போயிட்டு ஹெச்டி இமேஜை நம்ம மாற்றுறதுக்கு கான்ட்ராஸ்ட், லைட்னஸ், சேச்சுரேஷன்ஸ் இது எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிரியேட் நியூ கொடுத்துட்டு நம்மளோட முருகன் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜஸ், அதாவது இந்த மெட்டீரியல் எல்லாமே டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இப்போது டிஸ்பிளே சைஸ் வந்து 1 வெர்சஸ் 1 நான் எடிட் பண்ணும்போது 4 வெர்சஸ் 5க்கு எடிட் பண்ணியிருந்தேன். சாரி. ஸோ அது வந்து கரெக்டாக வராது. ஸோ 1 வெர்சஸ் 1க்கு டிஸ்பிளே சைஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிப்பில் போய்ட்டு நம்ம கட் அவுட் பண்ணி வச்சுருக்க இமேஜை செலக்ட் பண்ணி ஜூம் பண்ணிவிட்டு கீழே இருக்க மாஸ்க் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி அதில் சர்க்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு நல்லா உங்களுக்கு ஜூம் பண்ணிவிட்டு இமேஜை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பிளெண்ட் பண்ணி கீழே இருக்க ப்ரஷ் எல்லாம் இழுத்து விட்டுட்டு அட்ஜஸ்ட்டில் போயிட்டு இமேஜோட சேச்சுரேஷன், லைட்னஸ், கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிவிட்டிங்கன்னா ஹெச்டி இமேஜாக மாறிடும். நெக்ஸ்ட்டு நான் கொடுக்குற இந்த முருகன் துணை அப்படின்ற டெக்ஸ்ட்டு வந்துட்டு அதையுமே டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணேன். ஸோ பிப்பில் போய்ட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சூப்பரான எடிட்டிங் ரெடி ஆகிடுச்சு. நான் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ கீழே ஒரு குட்டி லைக் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.